தமிழ் மூவி டாக்ஸிலிருந்து உங்கள் விஜயா. இன்றைக்கி நம்ம சிறைன்ற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். விக்ரம் பிரபு சில புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம். முதல்ல இவர் தான் விக்ரம் பிரபு தான் காமிக்கிறாங்க. அவர் ஜெயிலேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஜெயிலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் கைதிங்களை. அந்த இதில் தான் அவர் போலீஸாக இருக்கார். அவரை அதனால் ஒரு வாட்டி கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் இருக்கிற வேலூர்லேருந்து வேறு ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரவுடி இறங்கி ஓடி போயிடான். அப்போ இவங்க ஒரு துப்பாக்கி வச்சுருக்காங்க, பெரிய துப்பாக்கி. கூட இன்னும் 2 பேர் போகிறாங்க, 3 பேர் போகிறாங்க. அப்போ கூட அவங்களால பிடிக்க முடியல. அவன் ஆட்டோவில் ஏறிடுறான். அப்போ என்ன பண்ணுறாரு, இவர் சுட்டுடுறாரு. அவனுக்கு அடிபட்டுடுது. அடிபட்டுட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போனேன், அவன் இறந்துடுறான். அதனால் இவரை என்கொயரி கூப்பிடுறாங்க. விக்ரம் பிரபுவை கூப்பிட்டு, எதுக்கு நீங்கள் சுட்டீங்க? உங்கள் இஷ்டத்துக்கு சுட்டால் என்ன அர்த்தம்? ஒரு ரவுடியை கூட உங்களால் பிடிக்க முடியலையா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டவுடனே, இல்லை அவன் தப்பிச்சிட்டு போயிட்டான்னா என்ன பண்ணுறது? அவன் ஒன்றும் நல்லவன் இல்லை. அவன் 4 கொலை பண்ணியிருக்கான், 2 ரேப் பண்ணியிருக்கான். அதனால் அவனை சுட்ட அவனும் தப்பு கிடையாது அப்படின்றாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் தண்டனை கொடுப்பீங்களா அப்படின்னு அவங்க மேலே என்கொயரி வைக்கிறாங்க, விக்ரம் பிரபு மேலே. அவர் போயிட்டு வராரு, கூப்பிட்டு திட்டுறாங்க. அப்புறம் சரின்னு வந்துடுறாரு. அவங்க ஒய்ஃபும் போலீஸாக இருக்காங்க. அவங்க வேறு ஊரில் இருக்காங்க, இவர் வேறு ஊரில் இருக்கார். அப்போ இன்னொரு வாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கைதியை அனுப்புகிறாங்க. அந்த பையன்தான் புதுமுகம், சின்ன பையனாக இருக்கான், முஸ்லீம் பையன். அவனை கூட்டிகிட்டு கூட இன்னும் 2 பேர், 2 கான்ஸ்டபிள்ஸு அவங்களும் போகிறாங்க. நாங்கள் வரோன்றாங்க. சரி வாங்கன்னு கூப்பிட்டு போகிறாங்க. விக்ரம் பிரபுவும் அந்த 2 பேரும் போகிறாங்க. போகும்போது பஸ்ஸில் ஏற்றி வேலூரில் மானாமதுரை வரைக்கும் போனோம். பஸ்ஸில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. பஸ்ஸுலேயே சங்கிலி போடுறாங்க, அதுலேயே கட்டி விடுறாங்க. கையில் சங்கிலி போட்டு பஸ்ஸில் அந்த சீட்டில் கட்டி விடுறாங்க. ஆனாலும் சரி, பாத்ரூம் வரும்போது இறக்குறாங்க. இறக்கிட்டு அவங்க போயிட்டு வராங்க. அப்புறம் அவன் வந்துடுறான். அடுத்தது இன்னொரு இடத்துலையும் சாப்பிட்றதுக்கு இறக்குறாங்க. அவன் வேணான்றான், வெறும் டீ மட்டும் போதுன்றான். இதே மாதிரி ஒரு இடத்துலையும் இறங்குறாங்க. இறங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இன்னொரு இடத்துல இறங்கி பாத்ரூம் போகிறாங்க. ஏன்னா ரொம்ப லாங்குன்றதால அங்கங்கே நிறுத்துறாங்க. நிறுத்தினோடனே கூட இருக்கிற 2 பேரும் குடிச்சிட்டு அவங்க தள்ளாடிக்கின்னு வராங்க. அவங்க ஏதோ தகராறு பண்ணிவிட்டு பாத்ரூம் போகிற இடத்துல தகராறு ஆகிட்டு இவங்க எல்லோரும் போய் அடித்து கிடிச்சு அப்புறம் இவர் போய் விக்ரம் பிரபு போய் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டுன்னு வராரு. போலீஸ் மேலேயே கை வைப்பீங்களா நீங்கள் அப்படின்னு. அதுக்குள்ளே பார்த்தா இந்த பஸ்ஸு போயிட்டுருக்கு. இவங்க தேடுறாங்க, ஐயோ அந்த கைதியை காணுமே. கைதி பஸ்ஸில் தான் உட்காந்துருந்தான். சங்கிலியெல்லாம் போட்டிருந்தாங்க. அவன் எப்படி சங்கிலி இல்லை, எடுத்துட்டாங்க போல இருக்குது பாத்ரூம் போகிறதுக்காக. அப்புறம் சரின்னு இவங்க தேடுறாங்க. அப்புறம் அந்த பஸ்ஸில் பின்னாடியே இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி அந்த பஸ்ஸில் பார்த்தா அவன் இல்லை. அப்புறம் இறங்கி போய் அங்கே பக்கத்தில் இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போகிறாங்க. போனால் அங்கே அந்த பையன் உட்காந்துருக்கான், அந்த முஸ்லீம் பையன் கைதி. அவனை பார்த்தோன்னே தான் இவங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாகுது. இல்லைன்னா இவங்க மறுபடியும் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அங்கே போய் என்கொயரி வச்சு திருப்பியும் கூப்பிடுவாங்க. அப்புறம் சரின்னு அவனை பேசி, அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டரும் ஒரு முஸ்லீமு. முஸ்லீம்ன்றதால தான் நாங்கள் அவனை ரொம்ப இது பண்ணி வச்சோம், சங்கிலிலாம் போட்டு வச்சோம் அப்படி இப்படின்றாங்க. அவர் சொல்கிறார், நானும் முஸ்லீம் தான், அந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க. அவன் நினச்சிருந்தா ஓடி இருக்கலாம், அவன் இங்கே உட்காந்துருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் கூட்டின்னு போங்கன்னு சொல்லிட்டு அவரே ஜீப்பில் எடுத்துன்னு பஸ் ஏற்றி விட்றாரு. சரின்னு அவங்க மறுபடியும் போகிறாங்க. அங்கே போகும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு அங்கே இறங்கி கோர்ட்டு வாசலில் நீங்கள் விலங்க போடாமல் என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்னு கேட்குறான் அந்த பையன், அந்த கைதி. ஏன்டா அப்படிலாம் ரூல்ஸ் கிடையாதுடா அப்படின்னாங்க. இல்லை, என்னை கட்டிக்கு போகிற புள்ள வரும் அங்கே, அது என்னை பார்த்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்றாங்க. அந்த பையன் சொல்கிறான், அதுக்கெல்லாம் நான் மாற்ற முடியாது அப்படின்றான். என்ன உன் கதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டவுடனே தான் அந்த பையன் சொல்கிறான், அவங்களது ஒரு சின்ன வில்லேஜு, அங்கே அந்த ஒரு பொண்ணை அவன் லவ் பண்ணுறான். அந்த பொண்ணு தான் இவனை லவ் பண்ணுது. அவங்க ஹிந்துஸு, இவங்க முஸ்லீம்ஸு. அதனால் அந்த ஊரில் அவங்க 2 பேரும் அந்த மாதிரி ஹிந்துஸ் முஸ்லீம்ன்றதால அவங்க வீட்டில் ஒத்துக்கல, ஹிந்துஸ்ன்றதால. இந்த பையன் வேணான்னு தான் சொல்கிறான். அவனுக்கு அவங்க அம்மா மட்டும்தான். ஒரு கடை வச்சு பொழைச்சிட்ருக்காங்க அந்த ஊரில்.
எல்லாருமே இண்டூஸ் தான் அங்கே நிறைய. இவங்க முஸ்லீம்ஸ் கம்மியாக இருக்காங்க. இவங்க பொண்ணு வீட்டில் என்ன ஆகுதுன்னா இண்டூஸ் அவங்க. அவங்க வந்து அவங்க அக்கா ஒன்று இருக்காங்க. அவனுக்கு வந்து அவங்க தாய் மாமாவே கட்டி கொடுக்குறாங்க. அவங்க அம்மா அவங்க அப்பா இருக்காங்க. அவங்க தாய் மாமா வந்து குடிச்சிட்டு அவங்க அக்காவை எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கினே இருப்பான். எல்லாரையும் போட்டு அடிப்பான். அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் ஒரு நாள் அந்த ப்ளூ ஃபிலிம் காமிக்கும்போது இந்த பையனை வந்து போட்டு அடிச்சிடுறான். இவன் வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு டிவி எடுத்துகிட்டு போய் வச்சு அங்கே கேசட்லாம் போட்டு படம் காமிக்கிற பையன். அதுவும் அந்த வேலையும் பார்க்குறான். அப்புறம் கடையும் வச்சுருக்காங்க. அவங்க அம்மாவும் அப்பா இல்லை அவனுக்கு. அதனால் சரின்னு இவங்க இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து இவனை லவ் பண்ணுது. இந்த பையன் வேணான்னு சொல்கிறான். வீட்டில் தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் தெரிஞ்சிடுது. தெரிஞ்சவொடனே இவங்க 2 பேர் ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க, அந்த பையனும் அந்த பொண்ணும். அப்போ தான் பார்த்துடுறாங்க. தெரிஞ்சுட்டு வீட்டில் அவங்க மாமா வந்து அடிக்கிறான் வந்து. அடிச்சுட்டு அப்புறம் இவங்க அம்மாவும் பையனும் பைக்கில் போயின்னு இருக்காங்க. அப்போ வந்து அந்த ஆள் வந்து அவங்க அப்பா வந்து அடிக்கிறாரு. "உனக்கு என் பொண்ணு கேட்குதா உனக்கு? இனிமே என் பொண்ணு பக்கம் வந்தா அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பா அ இவங்க 2 பேரையும் போட்டு அடிக்கிறாங்க. அடிக்கும்போது அவங்க அம்மாவை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அவங்க அம்மா வந்து காப்பாற்ற வராங்க. அப்போ இவனுக்கு கோவம் வந்துடுது. எங்கள் அம்மா மேலேயே கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் பிடிச்சி தள்ளும்போது அவன் கல்லில் போய் தலையை மோதி அந்த அந்த ஆள் செத்து போயிடுறாரு, அந்த பொண்ணோட அப்பா. அதனால் இவனை ஜெயிலில் பிடிச்சி போட்டுடுறாங்க. இவனே போய் சொல்லிடுறான் நான் தான் அப்படின்னு. ஏன்னா சரி நம்மளால தானே ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ கூட அந்த பொண்ணுக்கு கோவம் வரல. ஏன்னா சண்டை நடக்கும்போது சகஜம்தான். அவங்க அம்மாவும் ரொம்ப ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அன்கான்ஷியஸாக இருக்காங்க அவங்க அம்மாவும். அதனால் 2 பேருக்குமே 2 பக்கமே இழப்பு தான். இவங்க அப்பா இறந்துடுறாரு. அதுக்காக வந்து இவனை ஜெயிலில் போட்டு இப்போ 2 வருஷமா ஜெயிலில் இருக்கான். போய் போய் வரான் கோர்ட்டுக்கு. ஆனால் இன்னும் கோர்ட்டில் ஒன்றுமே சொல்லவே இல்லை. தீர்ப்பே சொல்லலை. அதனால் இவன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தான் இவன் சொல்கிறான். நான் வேணும்ட்டே பண்ணல. எங்கள் அம்மாவை அடிக்க வந்தபோது நான் தள்ளி விட்டேன். அதனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அதுவும் கரெக்டு தான். இந்த மாதிரி கேட்டவுடனே விக்ரம் பிரபுவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஐயோ! இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு. என்னடா நீ இந்த மாதிரி இருக்க? ஜட்ஜ் ஐயா கிட்ட சொல்லு. இந்த மாதிரி நான் எதுவும் பண்ணல. பிளான் பண்ணி பண்ணல அப்படின்னு சொல்லு. இந்த புள்ள தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு. அந்த புள்ளையும் கூட்டின்னு போ அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு அந்த பையன் ஜட்ஜுக்கிட்ட போய் சொல்கிறான். சொன்னோடனே அவர் சொல்கிறாரு, அடுத்த தடவை வரும்போது நான் உனக்கு விசாரித்து உனக்கு விடுதலை வாங்கி தந்துடுறேன். நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆறுதல் படுத்துறாரு. சரின்னு அடுத்த தடவை போகும்போது என்ன ஆகுதுன்னா ஜட்ஜி இல்லை, வேறு ஜட்ஜி வந்திருக்காங்க. பையனும் அந்த பொண்ணும் போய் பேசி பார்க்குறாங்க. ஆனால் அவர் வந்து ஒத்துக்க மாட்டாரு, அந்த ஜட்ஜி, புது ஜட்ஜி. அதெல்லாம் இல்லை, நீங்கள் வெளியே போங்க, யார் உங்களை உள்ள விட்டதுன்னு சொல்லி திட்டி விட்டுடுறாரு. அடுத்த தடவை வந்து இவங்க அடுத்த வாய்தா கேட்டுட்டு இந்த பொண்ணு வந்து ரெடியாக இருக்குது எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு வர்றதுக்கு. பஸ்ஸில் வருது தெரியாமல் நைட்டில். அப்போ இவங்க அடுத்த வாய்தாக்கு வந்துட்டு வெயிட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கு பஸ் லேட் ஆகிடுது. அதனால அவனை திருப்பியும் கூட்டிகிட்டு போகிறாங்க பஸ்ஸில். அப்போ வந்து இந்த பொண்ணு எதிர்க்கா பஸ்ஸில் வரும்போது பார்த்துடுது. பார்த்துட்டு இறங்கி அப்படியே ஓடி வருது. ஓடி வரும்போது ஆக்சிடெண்ட் ஆகி பஸ்ஸு மோதி கீழே விழுந்துடுது. அப்புறம் சரின்னு இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்புறம் விக்ரம் பிரபு வராரு. வந்துட்டு பார்க்குறாரு. பார்த்தா அந்த பொண்ணு வந்து ஆக்சிடெண்ட்டில் ஒன்றும் ஆகலை அதுக்கு. பேக்கெல்லாம் சிதறி கிடக்குது. ஆனால் கீழே பஸ்ஸு கீழே போய் ஒளிஞ்சின்னு இருக்கு. அது செத்துடுச்சின்னு தான் எல்லோரும் நம்மலாம் நினைக்கிறோம். அதுதான் ட்விஸ்ட்டு. அப்புறம் இவனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க, இந்த கைதியை. கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டுடுறாங்க. அப்புறமா விக்ரம் பிரபு போகிறாரு. அவன் அழுதுட்ருக்கான், அந்த பொண்ணு செத்துடுச்சு போல இருக்குது ஆக்சிடெண்ட்லன்னு. விக்ரம் பிரபு வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாரு. போயிட்டு காமிக்கிறாரு. காமிச்ச உடனே அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அப்புறம் விக்ரம் பிரபுவும் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து அவங்களுக்காக வாதாடி, வக்கீல் வச்சு வாதாடி அவனை வெளியே எடுத்துன்னு வந்துட்டு அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. வச்சவொடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விக்ரமோட ஒய்ஃபும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கிட்டலாம் பேசுகிறாங்க. அதனால 2 பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லார்கிட்டேயும் பேசி வக்கீல் வச்சு எல்லாம் பண்ணி அவங்க 2 பேரையும் சந்தோஷமாக வாழ வைக்கிறாங்க. நம்மளே யாரும் எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த பொண்ணு ஓடி வரும்போது ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போச்சுன்னு தான் நம்ம எல்லாருமே நினைப்போம். ஆனால் அது சஸ்பென்ஸாக வச்சு கடைசியில் தான் நமக்கு காமிக்கிறாங்க. நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வந்து அந்த பொண்ணு செத்து போச்சுன்னு தான் நினைக்கிறோம். ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணு உயிரோடு வருது. அது வந்து ரொம்ப ட்விஸ்ட்டாக இருந்தது இந்த இதில். எனக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் அவர் விக்ரம் பிரபு, அவங்க ஒய்ஃபு, அவங்க ஒரு குழந்த இருக்குது. அவங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.
ஒரு கப்பில் நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னு. அந்த பொண்ணும் காலில் விழுது, நீங்கள் தான் எங்களுக்கு தெய்வம், எங்களை சேர்த்து வச்சிங்கன்னு அந்த பொண்ணும் பையனும் காலில் விழறாங்க. இதை வந்து அவர் வந்து அவரோட ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்கிறாரு. கிளாஸ் எடுக்கிறாரு போலீஸு. புதுசாக வந்திருக்கிற ட்ரெயினி போலீஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி ஆச்சு, நம்ம வந்து எப்பயுமே போலீஸாக நடந்துக்கக்கூடாது, கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு தான் நடக்கணும். அப்போ தான் வந்து நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு இந்த கதையை சொல்கிறேன். ஏன்னா அந்த பையன் வந்து வேணும்ட்டே தப்பு பண்ணல, தெரியாமல் தப்பு நடந்துடுச்சு. அவனோட அம்மாவும் இறந்துட்டாங்க. அதனால் அவனுக்கு வந்து இந்த மாதிரி இவ்வளோ நாள் அப்படியே 5 வருஷம் இழுத்தடிச்சது தப்பு. சீக்கிரமாக இது பண்ணி கொடுத்துட்ருந்தாங்கன்னா அந்த பொண்ணு பாவம் அது எவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்கு. அந்த பொண்ணையும் நம்ம பாராட்டணும். ஏன்னா அந்த பொண்ணுக்காகவும் நான் பார்த்தேன், இவனை நம்பி இவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் விக்ரம் வந்து எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கும்போது சொல்கிறாரு. இந்த கதையை சொல்கிறாரு. அந்த கதை தான் நம்மளுக்கும் சொல்கிறாங்க. பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.